வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசை சீரியலோட ப்ரோமோ தான் வந்திருக்கு. கொஞ்சம் பார்க்கவே மனசுக்கு இதமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணாமலை எழுந்து குளிச்சுட்டு நெத்தியில பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றாரு. அவர் வந்து சோஃபாவில் உட்கார பரசு அவரை பார்க்கறதுக்காக வர்றாரு. அப்போ விஜயாவும் குளிச்சுட்டு கோலாகலமா அந்த பக்கம் போக, ஏம்மா இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமான்னு கேக்குறாரு. அரசு சும்மா இருன்னு அண்ணாமலை சொல்ல, அம்மா சொல்லுங்கம்மா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, ஏற்கனவே விஜயாவுக்கு பரசுவை மதிக்கவும் முடியாது, பிடிக்கவும் பிடிக்காது. இந்த ஆள் வேற தேவையில்லாம நொனன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கிற விஜயா, இது கூட தெரியாதா இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்றாங்க. மேற்கொண்டு பரிசு ஏதோ சொல்ல வர அண்ணாமலை அதெல்லாம் ஒன்னும் சொல்ல வேணாம், பேசாம இரு பரிசு அப்படின்னு தடுத்துடுறாரு. அடுத்து நம்ம மாங்காய் மனோஜ் அந்த பக்கமா போக, மனோஜ் இந்தாப்பா அப்படின்னு கூப்பிட, திரும்பி என்னங்க அங்கிள் அப்படின்னு சிடுசிடுப்பா கேட்குறாரு. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமான்னு பரிசு அவர்கிட்டையும் கேட்க, என்ன நாள் அதான் சனிக்கிழமைன்னு அம்மா சொன்னாங்கல்ல, சனிக்கிழமை தான் அப்படின்றாரு அவரு. ஐயோ அப்படின்னு பரிசு பார்க்க, பரிசு விடு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், கேட்க வேண்டாம் விடு அப்படின்னு அண்ணாமலை மறுபடியும் சொல்கிறாரு. அப்போது ரவி கையில் 2 கவரோடு வர்றாரு. அதை பார்க்குற பரசுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே இவனுக்கு என்ன விசேஷம்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறவரு, ஏன்பா ரவி வீட்டில் விசேஷம்னு வெளியே இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரியா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்க, இல்லைங்க அங்கிள் வீட்டில் கிராசரி எதுவும் இல்லை, இருந்திருந்தா நானே சமைச்சிருப்பேன், அதனால ஃபுட்டு வெளியிருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அவரு சொல்ல, பரசுவோட முகம் சப்புன்னு ஆயிடுது. அண்ணாமலைக்கும் மனசுக்குள்ள எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஆனா எதையும் அவர் வாயால சொல்லிக்கவோ காட்டிக்கவோ ரெடியா இல்ல. ஏன்பா இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமாப்பா அப்படின்னு அவரு கேட்க, பரசு அப்படின்னு அண்ணாமலை அவரை அடக்கிடுறாரு. அந்த செகண்ட் வெளியே இருந்து நாதஸ்வர சத்தம் மேல சத்தம் கேட்க, ஆஹா அப்படின்னு நாம அங்க பார்க்க, முத்து மீனா 2 பேரும் முக நிறைய புன்னகையோட ஒரு தட்டுல பழங்கள் புது ட்ரெஸ்ன்னு எடுத்துட்டு வராங்க, இன்னொரு தட்டுல கேக் எடுத்துட்டு வர்றாரு முத்து. கூட நாதஸ்வரம் மேலம்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரே ஜமாச்சிடுறாரு. அப்பா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, மாமா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமான்னு மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. அப்பதான் வீட்டுல இருக்க வில்லி விஜயாவுக்கு மாங்காய் மனோஜுக்கு ஏதோ பிறந்துட்டோம், வாழ்ந்து தொலைக்கணுமேன்னு வாழ்ற ரவிக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. அடுத்ததா அண்ணாமலையும் விஜயாவும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க. விஜயா ரொம்ப பெருமையா சந்தோஷமா ஏதோ கேக்க அவங்களே வாங்கிட்டு வந்த மாதிரி வெட்டி அண்ணாமலைக்கு ஊட்டி விடுறாங்க. முத்து ரொம்பவே சந்தோஷமா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்க அவரும் ரொம்ப நெகிழ்ச்சியோட முத்துவோட தோல்ல சாஞ்சிக்கிறாரு. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை தோழன்னு சொல்லுவாங்க. இங்க அண்ணாமலைக்கு முத்து ரொம்ப நெருங்கிய தோழனாவே மாறிட்டாரு. இதுக்கப்புறமாவது விஜயா உருப்பிட்டு அந்த வீட்டுல ஏதாவது நல்லது நடக்குதா, எல்லாரும் ஒத்து நல்லபடியா வாழ்றாங்களான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.